நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்பிக்கை கர்த்தர் நடத்துவார் என்கிற நம்பிக்கை வந்துச்சுன்னா ஆராதனைக்கும் ஜெபத்துக்கும் வேத வாசிப்புக்கும் பரிசுத்த ஜீவிதத்திற்கும் எதிரான எந்த காரியங்களுக்கும் இடம் கொடுக்க மாட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னு வச்சுங்களேன், நான் உழைக்கிறேன், நீ தான் உழைக்கணும், நான் கஷ்டப்படுறேன், வேணா 2 இழுப்பு இழுத்துக்கலாம், ஓகே, ஆமாம், வேணா தனிமையை போயிருந்து தனிமையில் தவித்த போது அப்படின்லாம் பாட்டெல்லாம் பாடலாம், ஆமாம். அப்புறம் என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை ஒரு டப்பாவை எடுத்துட்டு யார் என்னை தேற்றுவார். ஆமாம், அல்லேலூயா. ஆமா, ஒருவேளை உருகி பாடியெல்லாம் தேற்றல முடியாது. நீ கர்த்தர் மேல நம்பிக்கை வந்துச்சுன்னா நீயே எழும்ப ஆரம்பிப்ப. ஹல்லேலூயா. சிலர் நம்பிட்டு அடுத்து விட்டுறீங்க. சூழ்நிலைக்கு அப்படி இல்லை. நம்பிக்கைனா யாக்கோபு மாதிரி கோல் மட்டும்தான் கையில் இருக்குது. கர்த்தர் நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறாரு. நடத்துகிற தேவன் பொய், நடத்துவேன் என்று சொன்ன தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் மனிதனும் அல்ல, அவர் நடத்துவார். அல்லேலூயா.